3, 2, 1 ஸ்டார்ட். இன்னைக்கு என்ன கேம்னு பார்க்குறீங்களா? 3 கலர் பாலை ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்தந்த கலர் பாலை அந்தந்த லைனில் யார் ஃபஸ்ட்டு போட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். தொடர்ந்து 4 மேட்சாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்க ரெஃபா இந்த மேட்சை ஜெயிப்பாளா மாட்டாளா என்பதை காத்திருந்து பாருங்கள். இந்த மாதிரி கேம்ஸ் வைக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்களோட ஐக்யூ பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்களும் இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்து உங்களோட கிட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிஃபா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைன் அரேஞ்ச் பண்ணிட்டா, மீதி இருக்கிறது இன்னும் 2 லைன் தான். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரிஃபாக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் பாடிடலாமா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. மோட்டிவேஷ்னல் சாங் பண்ணாலும் சீக்கிரமாக கேமை முடிக்கிறாங்க. இந்த கேம் முடிக்கிறதுக்கு ரிஃபா ஓவராலாக எடுத்துக்கிட்ட டைம் 1 நிமிஷம். அடுத்ததாக நமது ஆட்ட நாயகன் ஃபஹீம் அவர்கள் ஆட்டத்தை தொடங்குகிறார். என்னதான் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஃபஹீம் ஜெயிப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் ஃபஹீமோட ஃபேன்ஸ் அவரோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்காவது ஃபஹீம் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னப்பா நீங்கள் ஓட்டுறது, தாவுறது, பறகுறது இந்த மாதிரி ஏதாவது கேம் வைங்கப்பா. இந்த மாதிரி உட்காந்துட்டுல விளாட்ற கேமாக நமக்கு செட் ஆகாது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன கேம்னு. என் லெவலுக்கு ஒரு பெரிய ஆப்போனண்ட்டை கூட்டிகிட்டு வாங்கப்பா. அப்போ தான் நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு எல்லா மேட்சும் ஜெயிப்பேன். ரிஃபா என்னோட அக்கா. என்னதான் நான் அக்காவுக்கு விட்டு கொடுத்து தான் போகணும். அதனால தான் எல்லா மேட்சும் தோற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன இது, இந்த பாலை எங்கிட்டு போய் போடுறதுன்னு தெரியலையே. சரி, இங்கே தூக்கி போடுவோம். இந்த கேம் எல்லாம் செட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபாவோட ஃபாதர் தான். ரிஃபாவுக்கு சாதகமாகவே எல்லா கேமும் வைக்கிறாரு. எனக்கு செட் ஆகிற மாதிரி எந்த கேமுமே வைக்க மாட்டேங்கிறாரு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவ்வளோதான், 1 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சு. ரிஃபா 1 நிமிஷத்தில் கேம் முடிச்சிட்டா. 1 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஹீம் இந்த மேட்சையும் தோத்துட்டான்னு அர்த்தம். இந்த மேட்ச்சில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஹீம்க்கு பலூனில் மட்டும் கண்டம் இல்லை, பால்லையும் கண்டம் தான். பலூன் மேட்ச் வச்சாலும் சரி, பால் மேட்ச் வச்சாலும் சரி, எல்லா மேட்ச்லேயும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காரு. அவரோட நிலைமையை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் தோத்துட்டோன்ற விஷயமே தெரியாமல் ரொம்ப ஆர்வமாக ஃபஹீம் எல்லா பாலையும் ஷஃபில் பண்ணி முடிக்க போகிறாரு. ஆனால் அவர் தோத்துட்டாருன்ற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஷஃபில் பண்ணது என்ன ஒரு குஷி ஃபஹீம்க்கு.